Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம் பார்க்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே ஒரே வகுப்பில் படிச்சிடும், நமக்கு நாள் இல்லைங்கிறதுக்காக இந்திய தேசிய இயக்கத்தில் எல்லா டாப்பிக்கும் நம்ம ஒரே நாளில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 142 வினாக்கள் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வினா, கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் புலித்தேவர். இரண்டாவது வினா, கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த பொழுது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் ஆற்காட்டு நவாப். ஆப்ஷன் சி. மூணாவது வினா, சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் புலித்தேவர். சிவசுப்பிரமணியனார். நான்காவது வினா, சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். அடுத்த ஐந்தாவது வினா, திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி வெடித்த நாள் 1806 ஜூலை 10. ஆப்ஷன் சி. அடுத்து ஏழாவது வினா, வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி. ஆப்ஷன் சி, சர் ஜான் கிரடாக். எட்டாவது வினா, வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் அனுப்பப்பட்ட இடம் கல்கத்தா. ஆப்ஷன் ஏ. ஒன்பதாவது வினா, பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா? ஆப்ஷன் ஏ, விஸ்வநாத நாயக்கர். பத்தாவது வினா, பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் புலித்தேவரை ஆதரித்தனர். யார் அப்படின்னா சிவகிரி. அதாவது இந்த வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சிவகிரியை ஆதரிக்காத பாளையக்காரர் அப்படின்னு கேட்டாலும் சிவகிரி, புலித்தேவரை ஆதரிக்காத பாளையக்காரர் கேட்டாலும் சிவகிரி அப்படின்னு எழுதணும். அடுத்து 11வது வினா, வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் இருந்தனர் அப்படின்னா? ஆப்ஷன் பி, கோபால நாயக்கர். 12வது வினா, கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவித்த பானர்மேன் யாரை அனுப்பி வைத்தார்? அதாவது கட்டபொம்மனை சரணடைய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களை அனுப்பி வைப்பாங்க இல்லையா, அது யார் அப்படின்னா? ஆப்ஷன் சி, ராமலிங்கர். கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. மருது சகோதரர்களின் 14வது வினா, மருது சகோதரரின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா? 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி. 15வது வினா, டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். யார்? ஃபதே ஹைதர். ஆப்ஷன் ஏ. 16வது வினா, வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர்? ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, ஜில்லஸ்பி. 17வது வினா, 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஹரியத்துல்லா எதனை தொடங்கினார் அப்படின்னா? ஃபராசி இயக்கம். ஆப்ஷன் பி. ஹாஜி ஹரியத்துல்லா கிழக்கு வங்காளத்தில் 1818ஆம் ஆண்டு எந்த இயக்கத்தை தொடங்கினார்? ஃபராசி இயக்கத்தை. அடுத்து பாருங்க, 18வது வினா, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். ஆப்ஷன் சி. 19வது வினா, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் சாந்தலர்கள். ஆப்ஷன் ஏ. தீவிர தேசியவாதி கீழ்கண்போரில் தீவிர தேசியவாதி யார்னா? பிபின் சந்திரபால். ஆப்ஷன் சி. 21வது வினா, வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள். ஆப்ஷன் டி. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா? முண்டா கிளர்ச்சி. ஆப்ஷன் சி. 23வது வினா, 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர். இதை இப்படின்னு கேட்பாங்க, திலகர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1916ஆம் ஆண்டு ஏப்ரல்.
அடுத்து பாருங்க, நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. ஆப்ஷன் ஏ. அடுத்து 25வது வினா, 1757ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவுக்கு டேஷ் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வழங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். எதுனா ஆப்ஷன் ஏ, ஜெகத் சேத்துகள் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வழங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். ஜெகத் சேத்துகள். 26வது வினா, மன்னராட்சிக்கும் நில சுவான்தாரர்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி என்பது என்ன? மன்னராட்சிக்கும் நில சுவான்தாரர்களுக்கும் எதிரான இயக்கம் தான் வஹாபி கிளர்ச்சி. அது அந்த ஆண்டு நடைபெற்ற ஆண்டு 1827ஆம் ஆண்டு. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. ஆப்ஷன் ஏ. 28வது வினா, டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. அதாவது பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்த சட்டம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஆப்ஷன் சி. 1854ஆம் ஆண்டு வாக்கில் யாருடைய தலைமையில் சமூக கொள்கை நடவடிக்கைகள் நடந்தன அப்படின்னா பீர் சிங். ஆப்ஷன் ஏ. 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி ஹக் வீலர். ஆப்ஷன் சி. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. ஆப்ஷன் பி. 33வது வினா, அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் சைபுதீன் கிச்லு. ஆப்ஷன் பி. அடுத்த வினா 34வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா நாக்பூர். 35வது வினா, விடுதலை நாளாக எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. இப்ப இந்திய தேசிய இயக்கத்துல நம்ம ரொம்ப ஷார்ட்டா தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் கூட விடாம நல்லா தரவா படிச்சிருங்க என்ன. அடுத்த வினா 37வது வினா, 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. கோவில் நுழைவு நாள் எது? 1933 ஜனவரி 8. இப்படியும் படிச்சுக்கணும் நீங்க சரியா. இந்த வருடங்கள்லாம் வந்துச்சுன்னா நல்லா தரவா படிச்சீங்கம்மா. வருடம், நாலு, மாதம் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரே வருடத்துல மாதங்கள் மட்டும் வேறு வேறா இருக்கும். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால நல்லா படிச்சுங்க. மாகாண தன்னாட்சியை 38வது வினா, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. ஆப்ஷன் டி. காந்திஜியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் சி. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார் அப்படின்னா நவகாலி. ஆப்ஷன் டி. காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் இருந்து டேஷ் ரயில் நிலையத்தில் கீழ் இறக்கப்பட்டார். பீட்டர் மாரிஸ்பர்க். ஆப்ஷன் ஏ. காந்தியடிகள் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஆப்ஷன் சி. 43வது வினா, கிளாபத் இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் அலி சகோதரர்கள். ஆப்ஷன் ஏ. 44வது வினா, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்தது. இந்த ஆட்சி இரட்டை ஆட்சி. ஆப்ஷன் பி. 45வது வினா, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் கஃபா கான். ஆப்ஷன் டி. 46வது வினா, சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும்
ஒதுக்கீடு ராம்சே மெக்னால்டு அறிவித்தார். என்ன ஒதுக்கீடு அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடை வழங்கினார். ஆப்ஷன் ஏ. அடுத்து 47வது வினா, டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். யார் அதுனா உஷா மேத்தா. ஆப்ஷன் பி. பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை யார் உருவாக்கினதுன்னா ரஹ்மத் அலி. ஆப்ஷன் சி. 49வது வினா, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. ஆப்ஷன் பி. 50வது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் 1000 விளக்கு. ஆப்ஷன் டி. 51வது வினா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட். ஆப்ஷன் ஏ. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ். ஆப்ஷன் சி. சுயராஜ்யவாதி எஸ் சத்தியமூர்த்தி. ஆப்ஷன் ஏ. சென்னை அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் தி பிரகாசம். ஆப்ஷன் டி. இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலம். ஆப்ஷன் சி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை. ஆப்ஷன் டி. 57வது வினா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி. 58வது வினா, தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டலை ஜி சுப்பிரமணியம் அம்பலப்படுத்தினார். யார் அம்பலப்படுத்தினது? ஜி சுப்பிரமணியம். டேஷ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். இதை இப்படி கேட்பாங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரத மாதா சங்கம். நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய அமைப்பு பாரத மாதா சங்கம். 60வது வினா, சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பி பி வாடியா. 61வது வினா, சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. 62வது வினா, டேஷ் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர். இப்ப கேட்பாங்க, முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன். ஆப்ஷன் ஏ. 1932 ஜனவரி 26 யார் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஷ்யம். 1932 ஜனவரி 26 புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் பாஷ்யம். 64வது வினா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. ஆப்ஷன் பி. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்கின்றதுக்கு அரவிந்த் கோஷ். அடுத்து பாருங்க, சுயராஜ்யம் எனது பிறப்பெருமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் பால கங்காதர திலகர். இப்ப அடுத்து 68வது வினாமா, கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு? ஆங்கில கல்வி சட்டம் 1843 இருக்கு இல்லையா? ஆங்கில கல்வி சட்டம் இப்ப நம்ம படிச்சோம், இது முன்னாடி கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? அது தவறு. எப்ப 1835 தான் ஆங்கில கல்வி சட்டம் நம்ம இந்தியாவில நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப அது தவறு. அடுத்து நல்லா எழுதிங்க, ஆங்கில கல்வி சட்டம் 1835. அடிமை முறை ஒழிப்பு 1859 இருக்கு. அப்ப அது தவறு. அடிமை முறை ஒழிப்பு 1833. அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் 1852. இதாம சரியான விடை. சரி, அடுத்ததும் பார்த்துருவோம். இண்டிகோ கழகம் 1835 இருக்கு, தவறானது. அது இண்டிகோ கழகம் 1859 முதல் 60 வரை நடைபெற்றுச்சு. இப்ப இதுவும் தவறு. அப்ப சரியான விடை சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்து 69வது வினா, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசை தேர்வு செய்கின்றது இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிழக்கிந்திய கழகம். கிழக்கிந்திய கழகம் தொடங்கப்பட்டது 1866. சென்னை மகாஜன சங்கம் 1884. சென்னை வாசிகள் சங்கம்
1852. இந்திய சங்கம் வந்து 1876மா. அப்ப அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 1852 சென்னை வாசிகள் சங்கம் 3ல இருக்கு இல்லையா, அதுதான் ஒன்னா வரணும். அடுத்த வரிசை இதுல வந்து நமக்கு ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாத்துங்க. இதுல வந்து நமக்கு கிழக்கிந்திய கழகம் தான் 66ல இருக்கு, அத 3லையும் மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நமக்கு சரியான விடை வந்து 3 3 1 4 அடுத்து வந்து 2ன்னு எடுத்துக்கணுமா, சரியா? இதுல வந்து இந்த சி ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் சரியானது. அதுல 4ம் 1யும் மாத்திக்கணும். 3க்கு அடுத்து 1 வரணும், அடுத்து 4, அடுத்து 2. அதுதான் ஆப்ஷன் சி. ஓகேம்மா, இதாம்மா கரெக்டான ஆர்டர். அடுத்து 70வது வினா, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏ.ஓ. ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் டபிள்யூ.சி. பானர்ஜி. இந்தியாவில் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 73வது வினா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் சி. 74வது வினா, ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிசாவில் பஞ்சம் ஏற்பட்டது அப்படியே ஆர்டரா எழுத சொல்லியிருக்காங்க. கூற்று 1, 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர்ங்கிறது சரியான விடை. அடுத்து கூற்று 2 பாருங்க, பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. இங்க நம்ம பஞ்சத்துல இருக்கும் பொழுது இங்க உள்ள அரிசியை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்ப அதுவும் சரியான விடை. அடுத்து கூற்று 3 பாருங்க, ஒரிசா பஞ்சமானது ஒரிசாவில் ஏற்பட்ட பஞ்சம் தான் தாதாபாய் நவ்ரோஜிக்கு இந்திய வறுமை குறித்த அந்த வாழ்நாள் ஆய்வை வந்து மேற்கொள்ள தூண்டியது. அந்த ஆமா, அந்த புக்கெல்லாம் எழுதுனாங்க இல்லையா, அது. அப்ப அதுவும் சரியானதுதான். அப்ப கூற்று 1, 2, 3 3மே சரியானதுதான். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஆப்ஷன் டி. 76வது வினா, பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல எது சரியானவை அப்படிங்கிறத இதுலயும் கேட்டிருக்காங்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணம் ஆகும். சரியானது. 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். இதுவும் சரியானது. 3வது கூற்று பாருங்க, 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இதுவும் சரியானது. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து 77வது வினா, இதுல கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு இருக்குது. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம், அதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் ஜஜீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரேந்திர குமார் கோஷ். ஆப்ஷன் சி. 79வது வினா, சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானதுன்னு இருக்கு. பாரதி சுதேசிமுத்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். சரி. பாரதி திலகரின் டேலண்ட் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். சரியானது. அடுத்து பாருங்க, பாரதியின் குருமணி அதாவது ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் அவருக்கு, அப்ப தவறானது. அடுத்து பாருங்க, பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழி ஆசிரியராக இருந்தார். இதுவும் சரியானது. அப்ப ஆப்ஷன் சி தவறானது. அடுத்து 80வது வினா பாருங்க, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டதுன்னா அன்னி பெசண்டால் துவக்கப்பட்டது. அன்னி பெசன்ட் துவக்கிய இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்க, தன்னாட்சி இயக்கம். எங்கு துவங்கினாங்க? தென்னிந்தியாவில். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய கூற்று சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க.
கர்னல் எச்.எஸ். ஆல்காட்டிற்கு பிறகு பிரபஞ்ச சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியானது. 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். இதுவும் சரியானது. 1915 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இதுவும் சரியானது. இது அன்னி பெசன்ட் பதிப்பித்த புத்தகம். அப்ப ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, 1, 2 மற்றும் 3 அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி. அடுத்து 82 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாளவியா. பி. 83வது வினா 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, முஸ்லிம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. அடுத்த வினா 84 இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோஸ். ஆப்ஷன் பி. சுதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா ஹர்தயால். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். ஆப்ஷன் சி. 87வது வினா காந்தியடிகளின் அரசியல் குரு கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே. ஆப்ஷன் பி. அடுத்து 88வது வினா தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். ஆப்ஷன் சி. சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா, அதுல இந்தியர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. அதனால்தான் சைமன் கமிஷன் புறக்கணிக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. அடுத்து 90வது வினா இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? அதாவது ஏற்கப்பட்டது கிடையாது, ஏற்றப்பட்டது. டிசம்பர் 31, 1929ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ. 1923 மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் சுயராஜ்ய கட்சி. ஆப்ஷன் ஏ. 92வது வினா ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படி எழுதுகன்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. எப்போ? 1919 ஏப்ரல் 13. சரியா? எழுதிங்க. அடுத்து பாருங்க, நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ரவுலட் சட்டம் எப்போ வந்துச்சு? இது 1919 பிப்ரவரி 6. இது பிப்ரவரி 6, அது ஏப்ரல் 13. ஏப்ரல் 13 அமிர்தசரஸ் 1919 ஏப்ரல் 13. ரவுலட் சட்டம் அதேதான் 1919 தான், பிப்ரவரி 6. சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொள்ள வழிவகுத்தது எப்போன்னா 1922. கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிகளை ஏற்றுக்கொண்டது எப்போன்னா 1920. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்ப 1919 2 இருக்கு. ஒன்னு அமிர்தசரஸ்ல உள்ள இதுவும் இருக்கு, அடுத்து ரவுலட் சட்டமும் இருக்கு. ஆனா பிப்ரவரி 6 ரவுலட் சட்டம், அதனால அதுதான் ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். ரவுலட் சட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. ஏப்ரல் 13 இருக்கு இல்லையா அமிர்தசரஸ், அதை 2வதா எடுத்துக்கங்க. 3வது 1920, அதாவது ஒத்துழையாமை இயக்கம் காந்தியின் முன்மொழிகளை ஏற்றுக்கொண்டதுக்குள்ள கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டம், அதுதான் 3வது. அடுத்து 1922 சௌரி சௌரா. அப்போ நம்ம ஆர்டர் எப்படி வரும்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லைன்றது பஞ்சாப் துணை ஆளுநர் எடுத்ததுமே நமக்கு தவறானதுதான் வந்திருக்குது. ரெஜினால்டு டயர் அதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 94 பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இருக்கு. கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918.
1918. அடுத்து சம்பரான் இயக்கம் வந்து 1917. பிராமணர் அல்லாதார் இயக்கம் வந்து 1916. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930. இப்ப ஆர்டரா எழுதலாமா? 3-1. இதுல ஆப்ஷன் நமக்கு வந்து மாறி இருக்குது இல்லையா? ஆப்ஷன் எல்லாமே சரியான விடையே இதுல நமக்கு கொடுக்கல. 3 தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா 1916 பிராமணர் அல்லாதர் இயக்கம் 1916 1 ஃபர்ஸ்டா எடுத்துங்க. அடுத்து 17 சம்பரான் இயக்கம் 17 இருக்கு, அதுதான் செகண்ட். அடுத்து கேதாய் சத்தியாகிரகம் வந்து 18, அது 3ஆவதா எடுத்துங்க. 4 வந்து உப்பு சத்தியாகிரகம் 1930. ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி 3, 2, 1, 4 சரியா? ஆப்ஷன் பி. அடுத்து 95வது வினா. இதுவும் எது சரியானவை அல்லன்னு இருக்கு. அதாவது சரியானவை அல்லன்னா தவறானது எது அப்படிங்கறத அப்படி கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார், சரியானது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதா இல்லையா? அப்ப சரி. அடுத்து பாருங்க, வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர், அதுவும் சரி. சைமன் குழுவை முஸ்லிம் லீக் வரவேற்றுச்சு, அது அப்படிங்கிறது தவறு. முஸ்லிம் லீக் வரவேற்கல, ஆதரிக்கவில்லை, தவறு. 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார், சரி. அப்ப இதுல தவறானது எது? 3 சைமன் குழு. ஏன்னா அதுல இந்தியரே இல்லைங்கும் போது யாருமே அதை ஆதரிக்கல. அடுத்து 96வது வினா. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல் ஒத்துழையாமை இயக்கத்துல உள்ளதுதான், அதை டிக் பண்ணிக்கங்க. அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் இல்ல, அது தவறு. உண்ணாவிரதங்களை கடைபிடிப்பதை எதிர்த்தல் தவறு. அரசுக்கு எதிரான சதி வேலைகள் ஈடுபடுதல் சரி. 1 மற்றும் 4 தாமா. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, 97வது வினா. குறிப்பிட்டுள்ள தலைவர் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யாருன்னா ராஜாஜி. அடுத்து பாருங்க, காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் 6, 1930. ஆப்ஷன் ஏ. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1920. ஆப்ஷன் ஏ. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்னா இந்திய குடியரசு இராணுவத்துடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் சி. 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? யஜீந்திரநாத் தாஸ். ஆப்ஷன் சி. பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இடது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது, சரியானது. வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரிவுபடுத்தியது, தவறு. பெருமந்தம் வசதி படைத்தவர்களை மட்டுமே பாதித்தது. பாருமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு, 2வதும் சரியானதுதான், 3வது தான் தவறு. வசதி படைத்தவர்கள் மட்டுமே பாதித்ததுன்னு இருக்கு பாருங்க, அது தவறு. விளைவீழ்ச்சி அடைந்ததால் பெருமந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்ததற்கு. எப்படி வந்து சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவிக்க முடியும்? அது தவறானது. அப்ப ஆப்ஷன் 3, 4 தவறானது. நமக்கு எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1, 2. அப்ப ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. அடுத்து 103. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. ஆப்ஷன் பி. 104வது வினா. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசென்சஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது, சரியான விடை. அடுத்து கல்பனா தத் தாய் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார், இராணுவத்திற்காக போராடினாங்க, சரியான விடை. கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டார், அதுவும் சரியான விடை. அப்ப ஆப்ஷன் டிமா. அடுத்து முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாய் மற்றும் தானே. பம்பாய்க்கும் தானேக்கும் இடையே ஓடியது. ஆப்ஷன் சி. அடுத்து 106வது வினா.
கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. ஆப்ஷன் ஏ. 107வது வினா, கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா S.A. டாங்கே. ஆப்ஷன் சி. கான்பூர் சதி வழக்கு குறித்த எந்த கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. சரியானது. டிக் பண்ணிக்கங்க. இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளுக்கும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர். சரியானது. இவ்வழக்கு நீதிபதி H.E. ஹோம்ஸ் என்பவர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. சரியானது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா தரவா படிச்சீங்க. இந்த ஆப்ஷன் கூட உங்களுக்கு கேள்வியா வரும். விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுங்கிறது தவறானது. அப்ப கான்பூர் சதி வழக்குக்கு சரியான கூற்று 1, 2, 3. ஆப்ஷன் ஏ. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது பாரசீகம். லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையது அமீர் அலி. ஆப்ஷன் சி. 111வது வினா, இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹசன். ஆப்ஷன் டி. 112வது வினா, 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எத்தனை மாகாணங்களில்? 7 மாகாணங்களில். ஆப்ஷன் பி. அடுத்த வினா 113வது வினா, காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லிம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. ஆப்ஷன் டி. 22 டிசம்பர் 1939. அடுத்து 114வது வினா, பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். சரியானது. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. சரியானது. அப்ப கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே சரியானதுதான். ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2. அடுத்து பாருங்க, எப்போது முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? ஆகஸ்ட் 16, 1946. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவி ஏற்றவர் மவுண்ட் பேட்டன். ஆப்ஷன் சி. 117வது வினா, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 17, 1940. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? லின்லித்தோ பிரபு. ஆப்ஷன் பி. அடுத்த வினா 119வது வினா, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? 1939. ஆப்ஷன் பி. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார். எதற்கு? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு. அடுத்து பாருங்க, 121வது வினா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. ஆப்ஷன் ஏ. 122வது வினா, இந்திய தேசிய ராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி லின்லித்தோ பிரபு. ஆப்ஷன் பி. 124வது வினா, இந்திய தேசிய ராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னா ஜப்பான். ஆப்ஷன் பி. அடுத்த வினா 125வது வினா, இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி படைப்பிரிவு. ஆப்ஷன் டி. 126வது வினா, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்னா சிங்கப்பூர். ஆப்ஷன் டி. இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? செங்கோட்டை, அதாவது புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில். ஆப்ஷன் ஏ. 128வது வினா, 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. ஆப்ஷன் ஏ. 129வது வினா, 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் இ.
அடுத்து 130வது வினா, சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் 1942மா. அடுத்தது பாருங்க, ராயல் இந்திய கடற்படை கழகம் எப்போன்னா 1946. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945ல இருந்து 46 வரைக்கும் நடந்திருக்கு. 45ன்னே வச்சுக்கலாம். ராஜாஜி திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1944. இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1942 இந்திய தேசிய ராணுவம். அப்ப எப்படி ஆர்டர் எடுத்தோம்னா 1 1 3 2 4 இல்லையே, தப்பா வருது. 1 1942. அடுத்து இருக்கிறது 4வது விடை, அதாவது ராஜாஜி திட்டம் வந்து 44. 1 4 எடுத்துங்க. அடுத்து பாருங்க 3 45ல இருந்து 46 இந்திய தேசிய ராணுவ மீதான விசாரணை. அடுத்து 2 வந்து ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து 46. அப்ப 1 4 3 2 இதுல ஆப்ஷனே இல்லை அந்த ஆர்டர்ல. ஸோ நீங்க எடுத்து படிச்சீங்க, அதுக்காக தான் வருடங்கள்லாம் நல்லா படிச்சுக்கணும்னு சொல்றது. அடுத்து பாருங்க, அடுத்த வினா 131. இந்திய தேசிய, இதுவும் வந்து நமக்கு கால வரிசைப்படிதான் எழுத சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945 46 முதல் வினாவிலே நமக்கு வந்துருச்சு. நேரடி நடவடிக்கை நாள் 46. ஆகஸ்ட் கொடை 1940. தனிநபர் சத்தியாகிரகம். இப்ப பாருங்க, ஒன்னொன்னா எழுதிக்கிங்க இதே மாதிரி. இப்ப பாருங்க, நான் எழுதுறேன், பார்த்துட்டு எழுதிங்க. 1945மா ஃபர்ஸ்ட், ஏன்னா முதல் வினாவிலே இருக்குது. 45 to 46. 1945 to 46. அடுத்த வினா, நேரடி நடவடிக்கை நாள் வந்து 1946. அடுத்து ஆகஸ்ட் கொடை வந்து 1940. ஆகஸ்ட் 8, ஏன்னா இதுக்கு டே எழுதிக்கிங்க 4. அடுத்ததும் வந்து 1940 தான். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 தான். அக்டோபர் 17. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எதை எடுக்கணும்னா மாதத்தை பாருங்க. இது ஆகஸ்ட், இது வந்து அக்டோபர். அப்ப ஃபர்ஸ்ட் வர்றது எது வரும்? ஆகஸ்ட் தான் வரும். ஸோ நமக்கு ஆகஸ்ட் நன்கொடை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 3, அடுத்து 4, அடுத்து 1 2. 3 4 1 2 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க 132வது வினா. இந்த வருடங்கள்லாம் நல்லா நோட்ல தனியா எழுதி வச்சுட்டு படிங்க. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி. 133வது வினா. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்கு இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னா 1948 ஜூன். ஆப்ஷன் சி. கால வரிசைப்படிதான் அமைக்க சொல்லியிருக்காங்க. இதையும் இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு எப்போ வந்ததுன்னா 1917 பிப்ரவரி 28. பிப்ரவரி 28ல தான் அறிவிப்பு வந்துச்சு நமக்கு. அடுத்து பாருங்க, நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் எப்ப அமைச்சாங்க? 1946. அடுத்து பாருங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 1947. இது ஆகஸ்ட் 15. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஆகஸ்ட் 15. இப்போ பிப்ரவரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 அதுதான் 1946ல இருக்கு. அதுதான் இப்போ 1 எடுத்துக்கணும் நம்ம. அடுத்து வந்து 47ல ரெண்டுமே இருக்குது. இந்தியா சுதந்திரம் கொடுத்த அட்லியின் அறிவிப்பும் 1947 தான். மவுண்ட் பேட்டன் திட்டமும் 1947 தான். மாதம் பாருங்க, அது வந்து பிப்ரவரி 28, இது ஆகஸ்ட் 15. அப்ப எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? பிப்ரவரி தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப நம்மளுடைய ஆர்டர் என்ன வரும்? 2 1 3. அப்ப ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 2 1 3 இந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த வினாமா 135. சீன மக்கள் குடியரசு
இதுவும் வந்து வரிசைப்பட்டு தான் எழுத சொல்லிருக்காங்க. சீன மக்கள் குடியரசு வந்து 1949 அக்டோபர் 1. நம்ம வருடம் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிங்க மந்த். சீனாவுடனான இந்திய போர் வந்து 1962 அக்டோபர் 20. அக்டோபர் 20. அடுத்து பாருங்க, அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் வந்து 1946. பஞ்சசீல கொள்கை 1955. இது 46மா? நல்லா பாத்துங்க. அடுத்து பாருங்க, நேரு லியாக்கத் அலிகான் ஒப்பந்தம் எப்பன்னா 1950 நடந்தது. இப்ப அந்த ஆர்டர் படி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன, 3 தான் ஃபர்ஸ்டா வரும். அடுத்து 1 செகண்டா வரும். ஏன்னா 3 வந்து 46, சீன மக்கள் குடியரசு வந்து 49, அடுத்து வந்து 5வது இது வந்து 50ல இருக்கு, அடுத்து 4, அடுத்து 2. அப்ப சரியான ஆப்ஷன் பி. அடுத்த வினா 136, மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் வந்து ஜனவரி 30, 1948. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா 137, ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. ஆப்ஷன் ஏ. 138வது வினா, அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர். ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. BR அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா பம்பாய். ஆப்ஷன் பி. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946. ஆப்ஷன் சி. அடுத்த வினா 141, அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. அடுத்து 142வது வினா, மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. ஆப்ஷன் சி. அவ்வளவுதாமா 142 வினாக்கள் இந்திய தேசிய இயக்கத்துல. ஒரே வகுப்புல படிச்சிருங்க. அடுத்து வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.